கையில கையில பெரியப்பா 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 உட்காரு பெரியப்பா. இருக்கட்டும்டா. என்னம்மா அன்புக்கு ஃபோன் பண்ணா ஏதோ சொல்றான். வீட்ல பெரிய பிரச்சனையா நடந்துச்சாமே. உன்னை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல எல்லாம் வச்சிருந்தாங்களா? ஆமா பெரியப்பா, எல்லாம் உண்மைதான். ஐயோ என்னம்மா இதெல்லாம் எப்படி நடந்தது? ஆமா உனக்கு எதுவும் ஆள இல்லம்மா? ஒன்னும் ஆகல. ஒண்ணும் ஆகலையா? உன் தம்பி என்னவோ உன்னை ஸ்டேஷனுக்குள்ள வச்சு லேடி போலீஸ் புரட்டி எடுத்துட்டதாவும் லத்தி உடையிற அளவுக்கு சுத்தி சுத்தி வந்து அடிச்சாங்கன்னு சொன்னானே, அப்ப அதெல்லாம் பொய்யா? ஏய் அ, இல்லங்க, அப்படி சொன்னதுனால தானே நான் சந்தோஷத்துல குதிச்சு. ஏய் இல்லங்க, கையிலுக்கு என்னமோ ஏதோ நினைச்சு தவிச்சு போய் ஓடி வர. அப்போ அப்படிலாம் ஒண்ணும் ஆகலையா? அக்கா, அந்த போலீஸ்காரம்மா கையில் அடிச்சு சித்திரவதை பண்ணிட்டாங்க. இவ்வளவு வெளியில கொண்டு வரதுக்கு நாங்க படாத கஷ்டம் எல்லாம் பட்டுட்டோம். பாவம் என் பொண்ணு யாருக்கு என்ன பாவம் பண்ணா? எதுக்கு இவளுக்கு இந்த மாதிரி கஷ்டம் வருதுன்னே தெரியல. உன் பொண்ணு பாவத்தெல்லாம் அடுக்கி வச்சா ஆகாயத்துல படிக்கட்டே கட்டலாண்டி. ஏமா இவ்வளவு நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணல. நான் எழில் மாப்பிள்ளைய காணோன்னு அவரை தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கேன். பெரியப்பா, அந்த சமயத்துல எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல பெரியப்பா. அன்புதான் அவனோட சீனியர் ஆபீசர் கிட்ட பேசி கையில வெளியில கொண்டு வந்தான். இல்லனா அந்த போலீஸ் கையில இன்னும் என்னென்னலாம் குடும்பப்படுத்திருப்பாங்களோ. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிவசங்கரி தான். மூர்த்தி, அடேங்கப்பா, இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா விட்டா இந்த கையலுக்கு அந்த சிவசங்கரி சங்கே ஊதிருப்பா போலயே. தப்பு பண்ணா நீ எக்கு தப்பா மாட்டி விட்டுருக்கும் போலயே. அதெல்லாம் இருக்கட்டும், என் பொண்ணு ஆர்த்தி கூட கையில பத்தி ஏதோ வீடியோ வந்துச்சு, ஊரே கழுவி கழுவி ஊத்தி காரி துப்பிச்சுன்னு சொன்னால, அதெல்லாம் என்ன கதை? இல்லங்க, என்ன ஏது நம்ம விசாரிக்கணும்ல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவங்க ஏற்கனவே பிரச்சனையில இருக்காங்க. நீ வேற குத்தி காட்டுற மாதிரி பேசுறியா? அடிச்சு வாயை உடைச்சிருவேன். கையில அவளை விடு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டது எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. கை கால் ஓடாம தான் உருண்டு வந்தாரு போல இருக்கு. அந்த கௌதம் டாக்டர் திரும்ப எப்படி வந்தா? அவனா வரல பெரியப்பா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிவசங்கரி தான். அவங்க பண்ணதுக்கெல்லாம் எனக்கு வந்த கோவத்துக்கு இப்படி கொன்றுலான்னு வெறி வந்துச்சு. இவன் ஒருத்தன் வெறி வந்தது சொறி வந்ததுன்னு பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்க போட்டு அவளை புரட்டி எடுத்திருக்காங்க. அங்க ஒண்ணும் பண்ண முடியல, இங்க வந்து உடான் சுட்டுக்கிட்டு இருக்கான். அந்த பொம்பளையும் விடக்கூடாது, கௌதமையும் விடக்கூடாது. அந்த பொம்பளை பேச்ச கேட்டு ஸ்டேஷனுக்கு வந்து கையிலுக்கும் அவனுக்கு லிங்க் இருக்கிற மாதிரி பேசிட்டு போயிருக்கான். எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இவங்க எல்லாம் என்ன சும்மா இருக்க சொல்றாங்க. என்னால முடியல பெரியப்பா. ஏமா இதுக்கெல்லாம் காரணம் உன் அத்தையா தான் இருக்குன்னு நீ சந்தேகப்படுறியா? அந்த பொம்பளை தான் இதெல்லாம் பண்ணுதா? அவங்க தான் என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. எழில் காணாம போனதை வச்சு அதுல ஒரு கதையை ஜோடிச்சு என்னையும் கௌதமையும் தப்பா லிங்க் பண்ணி அதுக்கு அவனை உடந்தையா வர வச்சு அவங்க அவங்க பண்ணது கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இவ்வளவு நடந்திருக்கு, அது எல்லாத்துக்கும் காரணம் அவதான் தெரிஞ்சும் நம்ம சும்மா விடக்கூடாதுமா. இப்பவே போன் பண்ணி அந்த பொம்பளைய ஒரு வழி பண்றேன் பாரு. ஐயோ வேண்டாம், நீ சும்மா இருமா, நான் பாத்துக்கிறேன்.